இப்போ ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, குழந்தைகள்கிட்ட சொல்கிறது என்ன, தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து சொல்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் அதை காதில் வாங்கிக்கிட்டு தப்பே பண்ணாமல் நல்ல முறையில் வந்து நல்ல பேர் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகள் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் தண்டனை தான். எம்ஜிஆர் அவர்கள் பாடுவாங்க பாருங்க ஒரு படத்தில், தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் திரும்பவும் நடக்காம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவறுகளை அப்பப்போ திருத்திக்கணும். தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான். தண்டனை இப்படித்தான் அண்ணன். ஒரு மன்னன் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு அன்றைக்கே தண்டனை கொடுத்துருவான். ஆனால் தெய்வம் கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுக்கும். அது ஏன்னா அது வந்து தாயினுடைய குணம் தெய்வத்துக்கு உண்டு. இவன் இவன் இன்னும் நல்லா இருக்கணும், இவன் திருந்துவான், இவன் தவறிலிருந்து விடுபடுவான் அப்படி என்று தான் பொறுத்து பார்த்து கொண்டு இருக்குமே தவிர, கடவுள் நம்மளை என்ன பண்ணிட போகுது, நாம் என்ன அப்படி இப்படின்னு நம்ம மாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணி தொலைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதாவது தண்டனை கிடைக்காம இருக்காது. நின்று கொன்றாலும் தண்டனை தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தவறு செய்யாமல் கூடுமான வரைக்கும் இந்த பூமியில் என்ன காலமாக இருந்தால் என்ன, கலியுகமாக இருந்தால் என்ன, நம்மால் முடிந்த நன்மைகளை, நல் சிந்தனைகளை, நல் கருணையை இந்த பூமியில் நீங்கள் விதைத்து விட்டு செல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வு வளம் பெறும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.